நான் ஆக்சுவலி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேங்க. இவர் தான் ஆக்சுவலி பேசணும் இன்னைக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். நான் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ்க்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஐ ஹவ் ஆல்சோ பின் அ பார்ட் டுடே அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் லைக் ஹி செட் தட் கோல்டன் ஹவர் அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அது வந்து சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருந்தாலும் அந்த 4.5 ஹவர்ஸ்க்குள்ள ப்ளீஸ் ரீச் அ ஹாஸ்பிட்டல், கெட் மெடிக்கல் ஹெல்ப். அண்ட் லைக் ஐ செட், ஸ்ட்ரோக் வந்துட்டா நமக்கு லைஃப் முடிஞ்சு போச்சு, நம்ம வந்து பெட் ரிட்டனாக இருப்போம் அப்படின்ற அந்த நோஷன், அந்த விஷயம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நம்ம மைண்டில். அதுலேருந்து வெளியே வந்து நார்மலாக இருக்கிற ஆளுங்களை நான் என் கண்ணால் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ டேக் ஹெல்ப், அவாய்ட் யூனோ உங்கள் ஓனா நீங்களே வந்து இதுதான் அதுதான் நினச்சிக்காம இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் ரீச் அ ஹாஸ்பிட்டல் அண்ட் அவாய்ட் ஸ்ட்ரோக். வணக்கம், நான் டாக்டர் சங்கர் பாலகிருஷ்ணன், இன்டர்வென்ஷனல் நியூரோலஜிஸ்ட் அண்ட் கிளினிக்கல் ரேலா ஹாஸ்பிட்டல், ரோபேக், சென்னை. ஸோ ஒரு வருஷமும் அக்டோபர் மாதம் வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே அவேர்னஸ் வந்து பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரோக் அவேர்னஸ் ஏன் பண்ணணும்னா, ஸ்ட்ரோக்குக்கு ஒரு கோல்டன் டைம்னு இருக்குது. அதாவது 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா நம்மளால் அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். இப்போ இன்டர்வென்ஷன், அதாவது எண்டோவாஸ்குலர் ப்ரொசீஜர் வந்ததுக்கப்புறம் நம்மளால் ஈவன் அப் டு 24 ஹவர்ஸ் இப்போ பிரெயின் டிஷ்யூ வந்து அலைவாக இருக்குன்னா அந்த ரத்த குழாயை ஓப்பன் பண்ணுறது மூலமாக நம்மளால் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரோக்லேருந்து ஒருத்தரை சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து இட் ஷுட் ரீச் பப்ளிக். அண்ட் திஸ் இயர் ஒரு வருஷமும் ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ட்ரோக்காக. திஸ் இயர் வி ஆர் லான்ச்சிங் மொபைல் ஸ்ட்ரோக் கேர். அதனால் நம்மளோட ஆம்புலன்ஸில் ஒரு டெசிக்னேட்டட் ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் இருந்து கால் வந்துச்சுன்னா உடனே தே வில் ரீச் தேர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் அட் த ஹோம். முதல் விசிட்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். அங்கேருந்து டீம் கலர்ட் ஆகிட்டு பேசிக் மெடிசன்ஸ்லேருந்து கொடுத்துட்டு இமீடியட்டாக ஸ்கேன் பண்ணி ரத்த குழாய் ஓப்பன் பண்ணுறது தான் மொபைல் ஸ்ட்ரோக் கேரோட திங். அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் ஸ்ட்ரோக் டைம் தாண்டி விண்டோ தாண்டி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தே வில் நீட் சப்போர்ட் எந்த மாதிரி இருக்குன்னா, அவங்க ஒரு ஃப்ரிக்வெண்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி இருக்கும், திரும்ப டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரீஹாபிலிட்டேஷன் இன்க்ளூடிங் ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, சோலோ தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் அவங்களுக்கு தேவைப்படும். தட்ஸ் வை அவர் மேனேஜ்மெண்ட் இஸ் ஹெல்பிங் அஸ் இன் ப்ரொவைடிங் ஸ்ட்ரோக் சர்வைவர் சப்போர்ட் கார்டு அப்படின்னு ஒரு கார்டும் லான்ச் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரோக் சர்வைவர்ஸ்க்கு இது மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். And I thank ma'am for here to be a part of this initiative. Thank you. ஸோ அதில் வந்து ஸ்ட்ரோக் கிட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து ஸ்ட்ரோக் ட்ரெயின்டு ஸ்டாஃப் நர்ஸ், ஸ்ட்ரோக் ட்ரெயின்டு பேராமெடிக்ஸ் அவங்களோட உடனே ஸ்ட்ரோக்கை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸ்ட்ரோக் மாதிரி சில கண்டிஷன்ஸ், இப்போ ஃபிக்ஸ் வருது, பக்கவாதம் வந்திருக்கு, சுகர் லோ ஆனதுனால அந்த ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் தெரியுது, இல்லை பிரெயின் ஃபீவர்னால ஸ்ட்ரோக் சொன்னால் அவங்க அங்கேயே ஸ்பாட்லேயே கண்டுபிடிச்சிடுவாங்க. அங்கேருந்து ஒரு குரூப் ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. அது பேர் ஸ்ட்ரோக் கோடுன்னு ஆரம்பிப்பாங்க. அவங்க ஆக்டிவேட் பண்ணோன்னா இங்கே எல்லா டாக்டர்ஸுக்குமே ஆக்டிவேட் ஆகிடும். அவங்களோட முதல் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து அங்கேயே ஆரம்பிச்சுட்டு லைன் செக்யூர் பண்ணுறது எல்லாமே வந்த உடனே அவங்க ஸ்கேன் போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் எல்லாமே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஹேவிங் மொபைல் ஸ்ட்ரோக் கேர். அதாவது வாய் கோணலாக போகுது, மோஸ்ட்லி வந்து நெக்லெக்ட் பண்ணுறதுன்னா கை கொஞ்ச நேரத்துக்கு வராமல் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் திரும்ப சரியாயிடும். இதை வந்து டிஐஏன்னு சொல்லுவோம், அதாவது மினி ஸ்ட்ரோக்குன்னு சொல்லலாம் பீப்புளுக்கு. ஸோ மினி ஸ்ட்ரோக் வந்ததுன்னா அடுத்த 24 to 72 ஹவர்ஸில் கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள். ஸ்ட்ரோக் வர்றதுக்கு நமக்கு பேட் ஹேபிட்ஸ், alcohol smoking and overweight, high cholesterol and sleep apnea, அதாவது கொரட்டை ஜாஸ்தி விடுறதுனாலையும், உங்களோட ஹைட்டுக்கு வெயிட் கரெக்டாக இருந்தாலும் நம்ம சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த அப்டமனில் ஃபேட் அதிகமாக சேர்றது, இது எல்லாமே ஸ்ட்ரோக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஜெனட்டிக் பார்ட்டு ரொம்ப ரேராக இருந்தாலும் சில வந்துச்சுன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். வேக்கப் ஸ்ட்ரோக் அப்படின்னா டைம் என்னன்னு தெரியாது. இப்போ 4.5 மணி நேரம்னு சொல்கிறோம், நைட் 9 மணிக்கு தூங்க போகிறாரு, காலையில் எந்திரிக்கிறப்ப ஸ்ட்ரோக் வருதுன்னா நைட் எப்போ தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது. அதை வந்து வேக்கப் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு சிடி பண்ணுறதை விட எம்ஆர்ஐ பண்ணணும்னா ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது நமக்கு பிரெயினில் சில சப்போர்ட்டிங் வெசல்ஸ் இருக்கும், அது மூலமாக அது கொஞ்சம் ரத்த ஓட்டம் கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஈவன் 24 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் ஆனாலும் பிரெயின் டிஷ்யூ அலைவாக இருந்துச்சுன்னா வேக்கப் ஸ்ட்ரோக்கையும் சரி பண்ண முடியும். சார் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மென் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஸ்ட்ரோக். பட் ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து கொஞ்சம் மென்னுக்கு அதிகம் விமனை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ பி ஃபாஸ்ட்ன்றது தான் ஸ்ட்ரோக் ஐடென்டிஃபை பண்ணுற சிம்டம்ஸ். பியில் வந்து பேலன்ஸ் இஷ்யூ, அதாவது தள்ளாட்டம், சரியாக நடக்க முடியாது, சப்போர்ட் இல்லாமல் நடந்தால் கீழே தள்ளுற மாதிரி இருக்கும், அது வந்து பி. அடுத்தது வந்து ஐ சைன்ஸ், கண் பார்வை மறைக்கும், இல்லை பாதி விஷன் மட்டும் போயிடும், இல்லை ஒரு செகண்டுக்கு திரை போட்ட மாதிரி கண் பார்வை மறைச்சிட்டு அப்புறம் திரும்ப வரும். இது வந்து ஐ சைன்ஸ். ஃபேஸ்னால் வாய் கோணலாக போகும், நம்ம மூவில எல்லாம் காட்டுவாங்க ஸ்ட்ரோக் வரப்போ வாய் கோணலாக போகிறது, அது ஒரு சைன்.
அப்புறம் ஆர்ம் ட்ரிஃப்ட் ஏல வந்து கை இப்படி தூக்குனா பலம் இல்லாமல் கை கீழே இறங்கி போயிடும், இல்லை ஒரு ஹாஃப் ஆஃப் த பாடி நம்னஸ் மறந்து போயிடும், இது ஏ. அண்ட் எஸ் வந்து ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறது, பேச்சு வந்து குளரும். அவங்க ஃபோன் பண்ணி உடனே ஹெல்ப் கேட்குறப்போ அவங்க சொல்கிறது புரியாது, இல்லை பேச்சு குளர ஆரம்பிக்கும். இது வந்து தனியாக இருக்கிறவங்கள இம்பார்ட்டன்ட் சைன் வந்து ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச். இந்த டீன்றது தான் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துடும். ஸோ இந்த பி ஃபாஸ்ட்ன்ற நிமோனிக் மூலமாக ஸ்ட்ரோக் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ வந்து டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இதில் வந்து டெக்னாலஜி மூலியமா நீங்கள் பண்ண முடியும். சார் டெக்னாலஜியில் வந்து முன்னாடி வந்து கிளாட் பஸ்டர் மட்டும்தான் இருந்துச்சு. ஐவி வந்து கிளாட்டை வந்து கரைக்க முடியும், பட் 6 மில்லிமீட்டருக்கு மேலே இருக்க கிளாட் கரையாது. கொழுப்பு கட்டியாக இருந்தாலும் அது பஸ்டரில் கரையாது. இப்போ எண்டோவாஸ்குலர் மூலமாக நம்ம நேராக அந்த சைட்டுக்கே போயிட்டு அதை நம்ம உறிஞ்சி எடுத்துடலாம். கிளாட்டை வெளில எடுத்தோம்னா உடனே ரத்த ஓட்டம் வந்து வந்துடும். இந்த வயசுக்கு மேலே மருத்துவ பரிசோதனை above the age of 40 years நீங்கள் வந்து நம்ம ஆனுவல் செக்அப்ஸ் பண்ணுவோம். அதில் வந்து கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் மெயினாக வந்து பார்ப்பாங்க. கொலஸ்ட்ரால் இருக்கா, டிஎம்டியில் சேஞ்சஸ் வருதா, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஸ்லீப் அப்னியா ப்ராப்ளம் இருக்கா, வெயிட் ஜாஸ்தி இருக்கா, ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீனிங்கில் வந்துடும். ஸோ அதில் ஸ்க்ரீனிங்கில் அவங்க ஹார்ட்டுக்கு ரிஸ்க் இருக்குதுன்னு வந்துச்சுனாலே டெஃபினட்டாக அதே மாதிரி பிரெயின்லேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்மளா போய் அந்த ஸ்ட்ரோக் வருமானு டெஸ்ட் பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது, பட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தால் ஆனுவல் செக்அப்ல இருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர்ஸ். அதாவது அங்கே வந்து நியூராலஜிஸ்ட் இருக்கணும், இன்டர்வென்ஷனல் நியூராலஜிஸ்ட் இருக்கணும், ஆன்ஜியோ பண்ணுற டாக்டர் இருக்கணும், கேத் லேப் இருக்கணும், எம்ஆர்ஐ சிடி வசதிகள் உள்ளே இருக்கணும். பிகாஸ் உள்ளே வந்ததுலேருந்து நம்ம ஸ்கேன் முடிச்சு இந்த பர்ஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டாக நம்ம டார்கெட் வந்து 60 மினிட்ஸ் தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணியே ஆகணும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் பாதி பண்ணிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் பாதி பண்ணோம்னா அந்த கோல்டன் டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர்ஸ், அதாவது ஆன்ஜியோ பண்ணுற டாக்டர்ஸ் வந்து எல்லாமே டீமாக இருக்கும். ஸோ அந்த சென்டருக்கு போனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் நம்மளால்.